வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது காலி பர்ஸ் ஆஃப் பில்லியனர்ஸ். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சைட்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு கடன் வாங்கிட்டாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எங்கெல்லாம் கடன் கிடைக்குது அத்தனை கடனையும் வாங்கிட்டானுங்க. இந்த சமயத்துல தான் அவங்களோட ஸ்டார்ட் அப்ங்கிறது வந்துட்டு பெருசா எடுபடவே இல்லை. அவங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஃபண்டுங்கிறது வந்துட்டு யாருமே வந்துட்டு ரைஸ் பண்றதுக்கு முன் வரல. இந்த ஒரு சமயத்துல அவங்க ஒர்க் பண்ற கம்பெனியிலே ஒரு 6-7 மாசமா சம்பளங்கிறது பாக்கியா இருக்கு. ஏன்னா கொரோனா டைம்னால அந்த கம்பெனியும் சம்பளம் கொடுக்கறதுக்காக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க, தருமாறிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஹீரோ கல்யாணமும் பண்ணிட்டாப்ல. ஆனா பொண்ணு வீட்டுல 75,000 மாசம் சம்பளம், நல்ல ஒரு செட்டில்டு, நல்ல பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ இந்த கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததா இல்லையா? ஹீரோக்கு இவ்வளவு கடை இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ண போகுது, என்ன டிசிஷன் வந்து லைஃப்ல எடுத்தாங்க, இவங்களோட ஸ்டார்ட் அப் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து சக்சஸ் ஆனாங்களே இல்லையா? அதான் படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்துல தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படத்துல ஹீரோ ஆகட்டும், ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு படி கூடவே இருந்தது. ஏகப்பட்ட டைலாக்ஸ், ஏகப்பட்ட கவுண்டர், அவங்களுக்கான அந்த பிரச்சனைகள், ஹீரோ ஃப்ரெண்டு ஒரு இடத்துல வந்துட்டு உடஞ்சி அழுகுறது, என்ன பண்றதுனே தெரியலன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு தோல்வி ஒத்துக்காம அடுத்தடுத்த முயற்சிகள் வந்துட்டு மேற்கொண்டது. இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனைக்கு நாமளே வச்சுக்கணும், பிரச்சனைங்கிறது ஒரு கிஃப்ட் தான், அப்பதான் வந்துட்டு அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு கோட்ஸ். அங்க இவங்க கூட வேலை செய்யறவங்க சம்பளம் கொடுக்காம இருக்கிறது, இதே தான் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியில நடக்கிறது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சில கியூட்டான மொமெண்ட்ஸ் நல்லாவே இருந்தது. ஹீரோயின் அவனோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரோ பண்றது, அவனுக்கு இதே மாதிரியான பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனும் மீட் பண்ணி பேசுறது, ஹீரோயின் சமாதானப்படுத்துறதுக்கான போன காட்சிகள் வரைக்கும் எல்லாமே நீட்டா இருந்தது. ஆனா படம் எங்க ஆரம்பிச்சதோ கடைசி கிளைமேக்ஸ் அங்கேயே கொண்டு வந்துட்டு விட்டுட்டாங்க. எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இல்லையோ, ஏன்னா எங்க ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே கொண்டு வந்து படத்தை முடிச்சிட்டீங்க. ஒரு ஹோப் இல்லை இந்த படம் பார்க்கும் போது. ஏன்டா பார்த்தோன்னா கடைசியா வந்துட்டு முடியும் போது ஒரு திருப்தியே இல்லாம, ஒரு முழுசா வந்துட்டு எனக்கு பண்ண முடியாம அப்படியே வந்துட்டு இன்டர்வல கடைசி கிளைமேக்ஸ்ல விட்ட மாதிரி இருந்தது. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் தட்டி விட்டுருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படமாக இருந்தது. நன்றி, வணக்கம்.